இது இதே இது நட்டக்கிழங்கு. இதுதான் நட்டக்கிழங்கு. கிழங்கு வந்து இது வந்து ஊர் கிழங்கு, யாழ்ப்பாணத்து கிழங்கு தான். எவ்வளோ சம்பளம் பார்க்க? வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ வந்து மாசுவன் சந்திக்கிட்ட நிற்கிறோம். நிலாவரை வந்து இல்லை உருளைக்கிழங்கு பட்டினம் அவையில சந்திக்க போகிறோம். வாங்கோ. ஐயா வேறு போய் எல்லாம் பட்டுறீங்க கொடியை வெட்டினா தான் கிழங்கு வெட்டி எடுக்க சுவத்துக்காண்டியாண்ணா தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பட்டி கொடுக்கா எங்களுக்கு கிழங்கு பட்டி வெட்டி கொண்டு நல்ல இதாண்ணா. எல்லாரையும் கிழங்கு இந்த ஒதுக்குழக்க போகிறோன்னு தெரியாது, அதை மறைஞ்சிடும். வெட்டி முடிவில் வந்துடுதேன். முடியுது. எத்தனை மணிக்கு தோட்டத்துக்கு வந்துருப்பீங்க? வெள்ளம் 7 மணி வந்துட்டேன். 7 மணிக்கு வந்து கிழங்கு தொழில்கள் வந்து நேரத்துக்கு முடிக்கிறேன். வேறு தொழில் நாங்கள் 1 மணி 2 மணிக்கே முடிப்போம். எப்படியும் தமிழக அனுப்புகிறேன். அவளை வெட்டி அனுப்பி மூடையை பண்ணி தச்சு தான் அனுப்பி போட்டு தான் போகலாம். அதுதான் வந்து களவும் போடும். மற்றது குறையிற கிடையாது. விட்டா இரவு குறைய ஆரம்பிக்கும். அந்த அந்த சிக்கலம் இருக்குதானே. நீங்கள் போட்டும். சரி. கரந்தன் ரோடு பக்கத்தில் இருக்கான கரந்தன் இது இது சொந்த காணியோ? அப்போ இது இப்போ கிழங்கு போட்டுற இதாக சீசன் ஆச்சு. 2 மாதம் வச்சு 2 மாதம் கிழங்கு இன்னும் பெருக்காடாக்கு. மழை பிரச்சனையால பெருக்கே இல்லை. என்னண்டா ஈரத்தன்மை இருந்தால் கிழங்கு பெருக்காது. கூடுதலாக ஈரம் இருந்தால் காய்வேணவு அப்படி இருக்கணும். தர காஞ்சி தண்டா தான் கிழங்கு பெருக்கு. உங்களுக்கு இப்போ இது இப்போ லாபம் என்ன? லாபம் பிரச்சனை இல்லை. ஒரு அளவு மட்டும் தான். வருஷத்தில் லாபம் இல்லை. நான் விஷயம் இது இப்போ அங்கே என்ன இடத்துக்கு அனுப்ப போறீங்க? இது சம்பளம் இருக்கும். வியாபாரி பெருமினமா? இல்லை நாங்கள் போட்டு இந்த சாக்கில் தான் வந்து இந்த கிழங்கெல்லாம் போட்டு தம்புள்ளக்கு அனுப்ப போயினோம். இல்லை சின்ன சாக்கு என்னென்ன 30 கிலோ சாக்காம இதில் தான் கிழங்கெல்லாம் போட்டு அனுப்புகிறோம். அப்புறம் சின்ன கிழங்குல என்ன செய்கிறீங்களாண்ணே? அது புறம்பா போட அனுப்புகிறேன். எங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கானே, நாங்கள் அந்த படிக்கிற காலத்தில் போட்டு வரைக்கும் இப்படி கிழங்குகள் கிண்டி கொண்டு இருப்பினோம். இந்த சின்ன கிழங்குல வந்து தந்து விடுவினோம். நாங்கள் வந்து அதை அவிச்சு போட்டு அப்படியே சாப்பிட்றதில்ல. இந்த சின்ன சின்ன குட்டி கிழங்குல நெஞ்சு இங்கே இருக்கு. இந்த கிழங்குகள் வந்து வடிவா அந்த அவிச்சு போட்டு இல்லை வடிவா கழுவி அவிச்சு போட்டு சாப்பிட்றேன். உப்பு போட்டு அவிச்சு போட்டு இங்கே பாருங்க எல்லாம் மறந்து வந்து அந்த வெயிலில் வெம்பாத படியெல்லாம் அந்த வடிவாக மூடி இருக்கிறவன். இதுதான் இதை ஒன்று அடுத்து தவத்தினேன். சின்ன பெருசு தவதி வந்து பேக்கில் போட்டு கொண்டு இருக்கிறேன். கிழங்கு வந்து இது வந்து ஊர் கிழங்கு, யாழ்ப்பாணத்து கிழங்கு தான். நல்ல நிறமாக இருக்கேன், நல்ல சிவப்பு மண்ணும் அதுக்கு ஏற்ற கிழங்கு, நல்ல வடிவான கிழங்காக இருக்கேன். அக்கா இந்த கிழங்கு வந்து இப்போ நீங்கள் எல்லாம் போய் செய்து போய் வைக்க வேணும். வடிவா நீட்டாக்கி வச்சா அதை போடுவேணும் குழம்புக்கும். நீங்கள் இப்போ வேலைக்கு வந்து நிற்கிறீங்களோ? எல்லாம் உங்களோட தோட்டம் தானே? எங்களோட தோட்டம். உங்களோட தான்? எங்களுடைய தோட்டம் தான். நாக்கள் இவைக்கு என்ன சாப்பாடு தான் நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்களோ? சாப்பாடு கொடுத்தாச்சு. மதிய சாப்பாடு, காலை சாப்பாடு. இனி பிள்ளை பின்னேரம் ஒரு பிள்ளையண்டி கொடுப்போம். எத்தனை மணிக்கு வேலை விடுவினம்? இது முடிஞ்சா வேலைக்கு முடிஞ்சா போவேன். அது மட்டும் போகலாது. நல்ல வடிவாக இருக்கு. என்ன குல குடிங்க அதான் என்ன இதுவள் வந்து ஒரு முன்னுக்கு போட்டு கேட்குறேன். சிலவு விளவுகள் வந்து அவைய கேட்டால் வீட்டுக்காரர் கேட்டால் தான் தெரியும். அதுதான் உருளைக்கிழங்கு வந்து முதல் விட்டு தான் செய்கிறது. அதுக்கு மேலே விர போகணும். அதுதான் அது ஒரு பிரியோசனம். வேறு பயிர் முதல் வச்சுருக்கீங்க தோட்டமல்லிகை உருளைக்கிழங்கு விட? இங்கே வெங்காயம் வெங்காயம் நீங்கள் அங்காளி காணிக்கும் அங்கால கோயிலை கண்டு வச்சுருக்கோம். தோட்டம் தானே இப்போ உங்களுக்கு இது வருமானம்? ஒருக்கா வருமானம் வெறும் சேர்ந்து இல்லாமல் போகும். மழைக்கு இல்லாமல் இவ்வளோ
வெங்காயங்கள் அழிஞ்சது மழைக்கா புறங்களை வந்து அக்காவோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம் என்ன இது இந்த அக்கா அவைன்ற தோட்டம் தானா அதை வந்து வேலை செய்கிறாக்களோட சேர்ந்து தானம் இதை செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு கூலி இல்லை தான் ஏன் அப்போ அதான் எவ்வளோ சம்பளம் உங்கள் அக்கா 1500 பக்கலாங்க நடந்துக்கல இவ்வளோ கொடுக்குறான்னு தெரியல அவருக்கு அவைக்கு காணாததான் சம்பளம் 1500 ஆகும் பத்தே விலிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க 1500 2000 அப்படியே பல மாதிரி 2000 நாள் கூலிக்கு இப்போ அப்படிக்க 8 மணி வந்து 5 மணி போனால் 2000 கொடுக்கணும் சில பேர் 1500 ரூபா கொடுக்கணும் அப்படி பல வேகம் போகல வெங்காயம் கிளப்புறதே உங்களுக்கு இது வந்துடுதோ கிளப்புற கணக்கு நானும் முடிய ரைக்கப்போம் நேரு வந்தவே இது நாங்கள் வேறு சனல் அவள் வேறு சனல் உங்களுக்கு இந்த கிழங்கு முட்டிட்டானே என்னன்னு தெரியும் உங்க நாள் கணக்கு நாள் கணக்கு வைக்கிறீங்க 60 நாளில் கிழங்கு விளைச்சல் 55 நாள்லேயும் குடிக்காத இருக்கும் கொடிக்கால் பழுது இல்லாமல் கொள்ளாமல் இருக்க மாட்டா இதே இப்போ 60 நாள் ஆச்சு அது எங்களுக்கு இப்போ நோய் வந்து தாக்கம் ஏற்பட்டு போச்சு அங்காலையெல்லாம் நிற்குது கொடிகள் நல்ல கொடிகளோட நிற்குது இது நோய் வாய்ப்படாலும் அப்படி கறந்து கிடக்கும் அப்படியா கொடி கறந்து இனி விட்டால் இப்படியே கிடந்து கிழங்குல வந்து வெயில் பிடிச்சி கிழங்கு அவியல் பார்க்கும் நீங்களே வெட்டி நீங்களே அது வச்ச கிழங்கு இதான் இருந்துச்சு சில கிழங்கு பழுதா போச்சு சில கிழங்கு இருக்குது அப்படியே இருக்கும் அது பழுது இல்லாமல் இருக்கும் கிழங்கு அது பாவிக்கல அது எத்தனை நாளைக்கு ஒரு ரப்பிகள் ரைக்கிறேன்டா 4 நாளைக்கு வரும் 4 நாளைக்கு ஒரு ரைக்கணும் வச்சு கொண்டு வரணும் உரம் போடுறது மருந்தடிக்கிறது எல்லாம் வந்து அந்த கணக்கு செய்யணும் இது எல்லா பயிரையும் விட சுகமான பயிர் செய்கிறது ஆனால் இது இப்போ என்ன மாதிரி விலையோ உங்களுக்கு என்ன மாதிரி லாபமாக இருக்கும் இதுதான் அதுன்ற கிழங்கு இங்கே தம்பி இங்கே வாங்க இது நட்டக்கிழங்கு இதுதான் நட்டக்கிழங்கு நட்டக்கிழங்கு தான் இந்த கிழங்குகள் இதில் வந்து முளா பிடிச்சது அதான் இந்த இங்கே தாக்கம் ஏற்பட்டு போச்சு சரி சரி இது வந்து நட்டக்கிழங்கு அது வந்து பழுதாகிட்டுது மற்றது வந்து வேர் வந்துருக்குது அந்த மற்ற வேர் வள்ளி ஏன்னா அந்த அவை சொன்ன மாதிரி கொஞ்சம் நோய் பட்டுட்டுதான் ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டாலும் அப்படி இவங்களுக்கே வேர் பிடிச்சிடுச்சு இனி இவை எல்லாமே தவத்தி தான் இனி பேக்கில் போடுவேன் முந்தி வந்து கிழங்கு வெட்ட போனால் இப்படி மண்படியால் வெட்டுறது ஆரம்பத்தில் புதுதான் புல்லானால தான் இப்போதான் மண்படியன் மண்படி இதெல்லாம் நவீனமாக மாறிவிடுது நாங்களும் மாறிக்கொண்டு தான் போகிறோம் எத்தனை மணி தோட்டத்தை வந்திருக்கீங்க முடிய ஒரு 6:30 வந்து நாங்கள் ஆக்கள் இல்லை உங்களை மாதிரி 37 ஆக்கள் பட்ட மாட்டேன் தோட்ட செய்ய முடியும் அதுதான் நீங்களும் தொழிலெல்லாம் மாற்றி போடுங்க ஆனால் முந்தி உங்களோட எல்லாம் இந்த கிழங்கு வச்சிருக்க முடங்கல்ல இல்லை தொழிலாளரை பிடிக்கலாது தோட்டம் வந்து இந்த அறுவடையை பற்றி பார்த்து வரும் இறக்குமதி கிழங்கு
வந்து கணக்கு தோட்டங்கள் செய்ய கிடக்கு ஓ ஓ ஏரியாக்கள் பற்றாக்குறை ஆக்கள் பற்றாக்குறை இது வெங்காயம் பிழைச்சி போச்சு ஆ வெங்காயம் விற்கலாது ஓ வெங்காயம் விற்கல ஆனால் உருளைக்கிழங்குறளவுக்கு பரவாயில்ல ஆனால் பெருசாக வைக்கணும் இல்லையா ஆக்களை அதுதான் இப்போ இந்த அரியவட்ட காலம் எல்லாம் என்ன இப்போதைய ஆக்கள் எனக்கு வந்து 5-6 பேர் பட்டி எல்லாம் மிஷின் பட்டி இப்போ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் கிழங்கு பட்டின்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் உங்களோட காலம் முடிய உதவி 4000 முந்தி வந்து அப்படி இல்லை இப்போ வந்து அங்கே இருந்து வாய்க்காலண்டு சொல்லுங்க அப்படியே ஒவ்வொரு கடவானுக்கும் இப்போ கட்டி கொண்டு வந்தது மறைச்சு இப்போ எல்லாம் ஓப்பனா விட்டு இருக்கு பாருங்க அப்படியே எல்லாத்துக்கும் போய் தண்ணி விடாக்க எல்லாத்துக்கும் அப்படியே போகும் காடுங்க அது இது எப்படி ஐயா சொல்கிற என்னென்னு சொன்னால் ஒரு கோட்டுக்கு இப்போ தண்ணி வந்து அங்கேருந்து ஒரு பேக்காயில் வந்தாலும் ஒரு கோட்டுக்கு விட்டு இந்த இருக்கிற மண்ணை வளைச்சது காட்டி தான் இந்த கோட்டுக்கு விடுறது இப்போ அப்படி இல்லை இப்போ 1 2 3 4 ஒரே சவா தண்ணி போகும் அப்போ பாருங்க இந்த முன்னிலாம் கட்டி செய்யணும் சுவத்துக்காண்டி அப்படி செய்யணும் அவன் இங்கே பாருங்க அவன் இந்த தோட்டத்துக்கு இருந்து வாரத்துக்கு சின்ன ஒரு லே மாஸ்டர் மாதிரி சின்ன பொட்டி வந்து எல்லாம் தோட்ட ஜாமான் மக்கள் இதான் ஏற்றுமதி போகிறது கடாகம் இல்லாமல் இருக்குது வந்து இந்த கடாகத்துக்குலாம் குப்பையை ஓட்டுறது எல்லாமே கடாகத்துக்கு தான் இப்போ வந்து காங்கள் கிடைக்கிறது கெட்ட பழம் இருக்குது காற்றுக்கு அடிக்கிறது அவங்க பிறகு கெட்ட பழம் ஏன்னா சாப்பாடு ஜாமான் கொண்டு வைக்கிறவ தானே தோட்டத்துக்குள்ள வந்து காங்கள் வந்து விடாது அதுக்காண்டி கெட்ட பழம் வச்சுருக்கணும் அடிக்கிறது நல்ல விடலை என்ன தோட்டம் பக்கத்தில் வினால் இருக்குது ஆட்டுக்கு புல் இங்கே தொட்டிக்கு தண்ணியும் மடிச்சிருக்கிறேன் தண்ணியும் மடிச்சிருக்கிறேன் இங்கே பாருங்க தோட்டங்களுக்கு கொண்டு வர பெரிய கேத்திருவல் இப்படியான கேத்திரில் தண்ணி மற்றது டீகள் கொண்டு வரது கேத்திரிங்க கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து அந்த கிணறு பேர் தானே இதில் நிற்கணும் ஒரு 10 பேர் கூட நிற்கணும் அவைக்கு இப்படியான இதில் கொண்டு வந்து தான் காணும் வீட்டை இருந்து கொண்டு வந்து எல்லாம் குடிப்பினோம் என்ன இப்படி கேதுலாம் இங்கே எடுக்கிறது தோட்டத்துக்குன்னு சொல்லி இது வந்து இப்போ நீங்கள் எந்த மாதம் இந்த கிழங்கு நடுவீங்க மழை காரணத்தால் இப்போ மார்கழி கடைசி நடுவீங்க இப்போ உங்களுக்கு இப்போ கிளப்புற இது வந்தது 63 நாளில் கிழங்குன்றீங்க இப்போ என்ன மாதிரி கொழும்புக்கு அனுப்புறதோ இல்லை இப்போ இங்கே ஊருக்கு தம்புள்ளே போகும் கிணறு பேர் அறுத்து கொண்டிருக்கேன் வந்து எப்படி கிழங்குல வெட்டு காயப்படாமல் கொண்டு வரணும் மழை இந்த மாதிரி மழையாளுகளுக்கு பலப்படாகும் மழை ஆரம்பத்தில் முளைச்சி வந்த பிறகு கடும் மழையாண்டா கொஞ்சம் பிரச்சனை கணக்காக கண்டா பிரச்சனை சரி இந்த காணொளியை முடிச்சு கொள்கிறோம் இனி ஒரு காணொளியில் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி